அப்போ பிடிஆர் பொறுப்புல விடுவிக்கப்படும் நம்புறீங்களா நீங்கள்? இல்லைன்றேன். யாருக்குமே எந்த பயமும் இல்லை, எந்த நடவடிக்கையும் வராது. அதனால் அவரும் போய் பண்ணிக்க போன்ற மாதிரி தான் இருக்காரு. இன்றைக்கே இருக்க தான் செய்கிறாரு. பொன்முடி என்ன பண்ண தூக்கிட்டாங்களா? ஒருத்தர் டவுசர் போட்டு மச்சின்சியோட உட்காந்துருந்தார், ஞாபகம் இருக்குதா? பிவி ரமணான்னு ஒரு அமைச்சர் அரை ட்ரௌசரோட உட்காந்துருந்தார். அது எப்போ எடுத்த படம், அது எவனோ ஆவாதவங்க ஓட்டு வெளியில் வந்து படமாக வெளியில் வந்துச்சு. அமைச்சர் பதவி விட்டு தூக்கிட்டாங்க. ஒருத்தர் குடும்பம் போய் புகார் பண்ணிச்சு, வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாருன்னு ஒரு அமைச்சரை தூக்கி விட்டாங்க. சில அதிகாரிகள் பற்றிலாம் பிரச்சனை வந்தப்போ தூக்கி விட்டாங்க. பெண் விவகாரம் பரஞ்சோதி மினிஸ்டர் ஆனார்னு நினைக்கிறேன். ஆமாம், ராணியோ யாரோ ஒரு அம்மா புகார் கொடுத்தாங்க, உடனே தூக்கி விட்டாங்க. பெண் விவகாரம் இந்த மாதிரி தூக்கி விட்ருவாங்க. ஒரு கொலை கேஸு, தற்கொலை கேஸோ கொலை கேஸோ, இவர் தான் அமைச்சர் சம்பந்தம்னு பேசியிருந்தாங்க. இவங்களா இருந்தால் நான் நிரூபிக்கணும் அது இதுன்னுவாங்க. அவர் ஒன்றுமே இல்லை, எதுவுமே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க, அம்மாவுக்கு எல்லாம் தெரியும்ட்டாப்புல. அம்மாவுக்கு எல்லாம் தெரியும்னு நியூஸை போட்டு விட்டோம், முடிஞ்சிச்சு, பிடிங்கி விட்டாங்க. அப்போது எவ்வளோ ஒரு உறுதியான ஒரு இதாக இருந்தது. இங்கே என்ன ஆச்சு? அவரை கட்சியின் பொறுப்புல நீக்கிறார்ல. அதுதான். அப்போ நான் என்ன கேட்டேன், அமைச்சர் நீக்கினா இன்னும் வேறு மாதிரி பேசணுமான்னு கேட்டேன். அதுதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, கட்சியில் நீக்கிட்டாங்க. சரி, அப்போ அமைச்சர்கள் நீக்கினா இதை விட இன்னும் பேசணும், இப்படி தானே?